ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஓரெழுத்து ஒரு மொழி. சரியா, என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு 2 வீடியோ போட்டிருக்கோம். சரியா, இந்த 2 வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து எல்லாமே நம்ம கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, இந்த 2 வீடியோலையுமே உயிரெழுத்துக்கள் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. சரியா, அப்போ பாருங்கள், ஆ ஆ இ ஈ உ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய உ என்ன, அதுக்கப்புறம் என்னது ஏ ஏ ஐ. ஓகேவா, அதுக்கப்புறம் என்னது ஓ ஔ. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். வித் ஷார்ட்கட் ட்ரிக்கோடு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ அடுத்தது இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள், இந்த கா. ஓகேவா, அதுக்கப்புறம் பெரிய கா. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கி. ஓகேவா, அடுத்தது கு, அடுத்தது கு. இப்போ இது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, கா கா கி கு கு. ஓகேவா, எல்லாம் கா சீரீஸு. இது எல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா, அப்போ வாங்க நம்ம வந்து நம்ம ஷார்ட்கட்குள்ளே போகலாம். ஓகேவா, அப்போ பாருங்கள், சின்ன கா. ஓகேவா, கா அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா, சின்ன கா. ஓகேவா, குரில் கா. குரில் காக்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். அரசன், திருமால், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், நலம், காற்று, கதிரவன், செல்வன், தொனி, நமன், மயில், மணி, இமயம், திங்கள், தலை, திரவியம், நீர், பறவை, முகில், வில்லவன், பொறுத்து, வியங்கோல், விகுதி. ஓகேவா, அப்போ இந்த காவுக்கு இத்தனை பொருள் இருக்குது. சரியா, இந்த காவுக்கு என்னது இத்தனை பொருள் இருக்குது. அப்போ இத்தனையுமே நம்ம வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா, அப்போ இத்தனை பொருளையுமே நம்ம கரெக்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதான் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்ல போகிறோம். சரியா, அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கான்ற விகுதி வந்தாலே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இலக்கணத்தில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா, கா, இய, இயர், இதில் முடிஞ்சதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இதில் முடிஞ்சதுன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ இந்த பாயிண்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த கா தானே, அப்போ இந்த கால தானே முடியுது. அப்போ கானா வியங்கோல் விகுதி அப்படின்றது வந்துடும். சரியா, அப்போ இந்த லாஸ்ட் லெட்டர் பாருங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, வியங்கோல் விகுதின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, கா இயர்ன்றது வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த கானுக்கு வந்து என்ன வந்துருச்சு, வியங்கோல் விகுதி வந்துருச்சு. அப்போ இந்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிளியராக இருப்பீங்க. மீதி இருக்கிறதா என்னது, அரசன், திருமால், நான்முகன், தீ, ஆன்மா, உடல் நலம், காற்று, இது எல்லாமே மீதி இருக்க நம்ம ஷார்ட்கட்டில் வரும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கதை சொல்லலாம். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இமயம்னு ஒரு நாடு இருக்குது. ஓகேவா, என்ன இருக்குது, இமயம் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டோட அரசன் யாருன்னா மணி. ஓகேவா, அந்த நாட்டோட அரசன் யார், மணி. அரசன் தான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் என்னது, தலைவன். சரியா, அரசன் தான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவன். இப்போ இந்த மீனிங்கை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டோட பேர் என்ன, இமயம்னு ஒரு நாடு இருக்குது. அப்போ இமயம். சரியா, இப்போ இமயம் இங்கே கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ இமயம் அப்படின்றது கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த நாடு, இந்த இமயம் நாட்டோட அரசன் பேர் என்ன, மணி. அப்போ மணின்றது உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. சரியா, அடுத்தது என்னது, மணி வந்து மக்கள் எல்லாத்துக்கும் தலைவன், அவன் தான் அந்த நாட்டோட அரசன். அப்போ அரசன் அப்படின்றது உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகிடும். சரியா, அப்போ தலைவன் அப்படின்றதுல தலைன்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள் தலைன்னு இருக்கும். ஓகேவா, தலைன்னு நாட்டுக்கு நான் தாண்டா தலை அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஒரு கம்பீரமாக நாட்டுக்கே நான் தாண்டா தலை அப்படின்னு சொல்கிறது. அப்போ தலை அப்படின்ற வார்த்தையும் உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகிடும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசே சரியில்லை. ஓகேவா, மணிக்கு வந்து என்ன ஆகுது, மனசே சரியில்லை. அப்போ மணிக்கு மனசு சரியில்லை. அப்போ மனசு அப்படின்னா என்ன அர்த்தம், மனம்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ இங்கே மனம் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, நீங்கள் வந்து இந்த இடத்துல மனம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கான்னு பார்க்கணும். அப்போ பாருங்கள், மனம்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேவா, அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கனெக்ட் ஆகும். சரியா, அப்போ இங்கே மனம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிக்கோங்க. அப்போ மனமும் இந்த இதில் வந்து கா அப்படின்ற ஒரு இதில் வந்து வரும். சரியா, அப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், மனசு சரியில்லையா, அதனால் ஏன் அவனுக்கு மனசு சரியில்லைன்னு இப்போ தெரியணும். ஓகேவா, இமயம்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டோட அரசன் யார், மணி. அந்த மணி தான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவன். அவனுக்கு வந்து மனசு சரியில்லை. அவனோட நாட்டில் வந்து காசு இல்லை, தண்ணி இல்லை. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனோட நாட்டில் வந்து என்னது, அவனோட நாட்டில் தண்ணியே இல்லை. ஓகேவா, தண்ணியே இல்லை. நாட்டில் என்ன இல்லை, தண்ணீரே கிடையாது. ஓகேவா, இப்போ தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும், அந்த நாட்டில் விவசாயம் பாதிக்கப்படும். மக்கள் கையில் விவசாயம் இல்லைன்னா மக்கள் கையில் காசே இருக்காது, கஜானாவே காலி ஆகிடும். அப்போ பாருங்கள்,
மக்கள் கையில் காசு இருக்காது, அதுக்கு முன்னாடி தண்ணி இல்லை, அப்போ நீருன்ற வார்த்தை உங்களுக்கு இந்த இடத்துல கனெக்ட் ஆகிடும். என்ன புரியுதா நான் சொல்கிறது? நீருன்ற வார்த்தை உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், மக்கள் கையில் காசு இல்லை. காசுன்னு என்ன? செல்வமா? அப்போ செல்வன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? மக்கள் கையில் காசு இல்லை, சரியா? அப்போ செல்வன் அப்படின்றத இங்கே கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏன் இதனால் என்ன ஆகுது மக்களுக்குன்னா, தண்ணி இல்லை, காசு இல்லை, இது எதுவுமே இல்லைன்னா மக்களுக்கு என்ன ஆகும்? உடல் நலம் சரியில்லாத போயிடும். ஓகேவா? உடல் நலம் சரியில்லாத போயிடும். அப்போ மக்களுக்கு உடல் நலம் சரியில்லாத போகுது. ஓகேவா? அப்போ உடல் அப்படின்ற வார்த்தை இங்கே கனெக்ட் ஆகிடும், நலம் அப்படின்ற வார்த்தையும் இங்கே கனெக்ட் ஆகிடும். சரியா? உடல் நலம் சரியில்லாத போகுது. உடனே வில்லன் வரான். ஓகேவா? வில்லன் யார்? யமன் தான் வில்லன். வில்லன் என்ன பண்ணுவான்? மக்களோட உயிரை எடுக்கிறதுக்கு பார்ப்பான். ஓகேவா? உயிரை எடுக்கிறதுக்கு பார்ப்பான். அப்போ வில்லன் அப்படின்றது தான் யமன். ஓகேவா? அப்போ பாருங்கள், வில்லன் அப்படின்ற வார்த்தை இங்கே இருக்கா? வில்லவன் இருக்கும். ஓகேவா? அப்போ வில்லவன்னா நீங்கள் வில்லன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களோட உயிரை எடுக்கிறதுக்கு யார் வரான்? யமன் வரான். அப்போ நமன் அப்படின்னா யார்? யமன் அர்த்தம். ஓகேவா? நமன். சரியா? நமன் அப்படின்றது யார்? யமன் அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நமன் அப்படின்னா என்னது? யமன் அர்த்தம். ஸோ ரொம்ப 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 முக்கியம். சரியா? நமன் அப்படின்னா யமன் அர்த்தம். ஓகேவா? யமன் வில்லனாக இருக்கான். அவன் தான் மக்களோட உயிரை எடுக்கிறதுக்கு வரான். உயிர்ன்றது என்னது? ஆன்மான்னு அர்த்தமா? அப்போ இங்கே ஆன்மா அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், ஆன்மா அப்படின்ற வார்த்தை இருக்கா? சரியா? மக்களோட உயிரை எடுக்கிறதுக்கு வரான். யார்? யமன் வரான். இப்போ யமனுக்கு இன்னொரு பேர் தான் என்ன? நமன். நமன்னாலும் யமன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ நாட்டோட அரசன் யார்? மணி தானே அரசனாக இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, போய் சாமிக்கிட்ட வேண்டான். என்னென்ன சாமின்றதான் இங்கே மேட்ரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு திருமால்கிட்ட போகிறான். ஓகேவா? திருமால்கிட்ட போகிறான். அடுத்து பிரம்மன்கிட்ட போகிறான். ஓகேவா? பிரம்மன். அடுத்து யார்? நெருப்பு கடவுள்கிட்ட போகிறான். ஓகேவா? நெருப்பு கடவுள். அடுத்து சூரியன். ஓகேவா? சூரியன் தான் யார்? நெருப்பு கடவுள். அடுத்து யார்? சந்திரன்கிட்ட போகிறான். சரியா? சந்திரன்கிட்ட போகிறான். அடுத்தது காற்றுக்கிட்ட போகிறான், வாயு பகவான்கிட்ட போகிறான். ஸோ இத்தனை கடவுள்கிட்ட போகிறான். அப்போ இந்த கடவுளோட பேரை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? கடைசியாக முருகன்கிட்டையும் போகிறான். ஓகேவா? கடைசியாக முருகன்கிட்டையும் போகிறான். அப்போ என்னென்ன கடவுள்கிட்ட போகிறான்றதை பார்க்கணும். அப்போ என்னென்ன கடவுள்? ஃபஸ்ட்டு திருமால்கிட்ட போகிறான். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மன் கிட்ட போகிறான். அப்போ திருமாலும் கனெக்ட் ஆகிடும். பிரம்மனோட இன்னொரு பேர் என்ன? நான்முகன் நம்ம சொன்னோம், ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்போம். அப்போ நான்முகனும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அடுத்தது சூரியன் கிட்ட போகிறான். சூரியன்னா யார்? கதிரவன். அப்போ இங்கே கனெக்ட் ஆகிடுச்சா? கதிரவன் அப்படின்றது உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகிடுச்சா? அப்போ இது முக்கியம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்து என்னது? கதிரவன். அடுத்து என்னது? சந்திரன் கிட்ட போகிறான். சந்திரன் என்னது? திங்களா? ஓகேவா? அப்போ திங்கள்னா நிலவுன்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா சந்திரன் அர்த்தம். ஓகேவா? அப்போ அதுவும் நம்மளுக்கு முக்கியமானது. சரியா? அப்போ அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், இப்போ சூரியன்கிட்ட போயிட்டான், சந்திரன்கிட்ட போயிட்டான். உங்களுக்கு இப்போ இதுலேயே 2-3 கடவுள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ கதிரவன் அப்படின்னா என்னது? சூரியன் அப்படின்றது கனெக்ட் ஆகிடுது. ஓகேவா? அந்த 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 சூரியன் தான் என்னது? நெருப்பில் சுட்டரிக்கிறவன். அப்போ தீன்ற வார்த்தையும் உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகிடும். சரியா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு தடவைக்கு 2 தடவை அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேவா? அப்போ தீன்ற வார்த்தையை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இது கனெக்ட் ஆகிடுச்சா? அடுத்து சந்திரன்னா என்னது? திங்கள் நிலவுன்னு அர்த்தம். ஓகேவா? சந்திரன்னா என்னது? திங்கள் நிலவுன்னு அர்த்தம். அப்போ இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ என்னென்ன கடவுளை கும்பிட்றான் அப்படின்னு பார்க்கணும். சரியா? அப்போ ரொம்ப உன்னிப்பாக அந்த இடத்துல கவனிங்க. சரியா? ஃபஸ்ட்டு எங்கே போகிறான்? திருமால்கிட்ட போகிறான். அடுத்து நான்முகன் பிரம்மன் கிட்ட போகிறான். அடுத்து யார்? சூரியன் கிட்ட போகிறான். சூரியனோட இன்னொரு பேர் கதிரவன் உங்களுக்கு தெரியணும். அடுத்து யார்? சூரியன் எப்படி இருப்பார்? சூரியன் சுட்டரிக்கிற தீ. அப்போ தீன்ற வார்த்தை இங்கே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அடுத்து யாருக்கிட்ட போகிறான்? அடுத்து சந்திரன் கிட்ட போகிறான். சந்திரனா திங்கள் நிலவுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ திங்கள். ஓகேவா? சூரியன் கிட்ட போகிறான், சந்திரன் கிட்ட போகிறான், திருமால்கிட்ட போகிறான், நான்முகன்கிட்ட போகிறான். அடுத்து என்னது? அடுத்து காற்று பகவான்கிட்ட போகிறான். அதாவது வாயு பகவான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வாயு பகவான். இந்த எல்லா பஞ்சபூதம் கடவுள் டைமும் போகிறான் போய். ஓகேவா? அப்போ வாயு பகவான்கிட்ட போகிறான். ஓகே, வாயு பகவான்னா காற்று. ஓகேவா? கடைசியாக எல்லாத்துட்டையும் சொன்னதுக்கப்புறம் யார்? முருகன் கிட்ட போகிறான். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், முருகன்ற பேர் இருக்காது. அதுக்கு பதில் அவரோட வாகனம் மயில்னு வந்திருக்கும். ஓகேவா? முருகனோட வாகனம் என்ன? மயில்னு உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ மயிலுன்ற வார்த்தை வந்திருக்கும். அப்போ இது எல்லா கடவுள்கிட்டையும் போய் வேண்டிக்கிட்டனால கடைசியாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு நல்லது நடக்குது. ஓகேவா? இது எல்லா கடவுள்கிட்டையும் போய் வேண்டிக்கிறான். இது எல்லா கடவுள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு நல்லது நடக்குது. ஓகேவா? என்னென்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செண்டு ஒன்று தராங்க. ஓகேவா? ஒரு செண்டு ஒன்று தராங்க. ஓகேவா? அந்த ஒரு செண்டு பாட்டில். அந்த செண்டை தொங்கிட்டு இருக்கிற மேகத்தில் போய் நீ போய் போட்டின்னு வச்சுக்கோவேன். ஓகேவா? அந்த கடவுளெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த செண்டு ஒன்று தராங்க. அந்த செண்டை தொங்கிட்டு இருக்கிற மேகத்தில் நீ போய் போட்டினா அது மழை வந்துடும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? மேகத்தில் பொறுத்து. ஓகேவா? இந்த செண்டை தொங்கிட்டு இருக்கிற மேகத்தில் பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? அப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இத்தனை வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 25 வார்த்தை இருக்கும். அப்போ 25 சொல்லையுமே நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்கட்டை வச்சு தான் எடுக்க முடியும், இல்லைனா எடுக்கவே முடியாது. அப்போ பாருங்கள், எல்லா கடவுளையும் கும்பிட்டுறான். இது வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? எல்லா கடவுளையும் கும்பிட்டுறான். எல்லா கடவுளையும் கும்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மாதிரி எல்லா கடவுளும் சேர்ந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு செண்டு ஒன்று தரோம், அந்த செண்டை வந்து தொங்கிட்டு இருக்கிற மேகத்தில் நீ பொறுத்து அப்படின்றாங்க, ஓகேவா? அப்போ செண்டு அப்படின்னா திரவியம், திரவியத்துக்கு பேர் தான் என்னது செண்டு. தொங்கிக்கிட்டு இருக்கிற மேகம், ஓகேவா? தொங்கிக்கிட்டு இருக்கிறனா தோ எழுத்துல இங்கே வந்திருக்கா, தோணின்னு வந்திருக்கு, தொனின்னு வந்திருக்கு, ஓகேவா? அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? தொனினா ஓசைன்னு கூட இன்னொரு பொருள் இருக்குது, பட் இந்த இடத்துல தோன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்னது, தொங்கிட்டு இருக்கிற மேகம். அப்போ மேகத்துக்கு இன்னொரு பேர் என்ன, முகில், ஓகேவா? அப்போ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? தொனி, தொங்கிட்டு இருக்கிறதுன்றனால தொனின்னு வச்சுக்கிட்டோம், மேகத்துக்கு வந்து முகில்னு வச்சுக்கிட்டோம். மேகத்தில் போய் பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொறுத்துன்றதை இங்கே இருக்குது, ஓகேவா? அப்போ பொறுத்து அப்படின்றது இங்கே இருக்குது. அப்போ இதுவும் முக்கியம், சரியா? அப்போ இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பார்த்து வச்சுக்கணும், ஓகேவா? அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதை ஷார்ட்கட்டில் சொல்லலாம், ஓகேவா? அப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இமயம்னு ஒரு நாடு இருக்குது, ஓகேவா? நாடு இருக்குது, அந்த நாட்டோட அரசன் பேர் என்னது, மணி, ஓகேவா? மணி தான் அந்த நாட்டுக்கு தலைவன். அப்போ இமயம் அப்படின்றது உங்களுக்கு இங்கே எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இமயம் அப்படின்றது கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த நாட்டோட அரசன் யார், அரசன் அப்படின்றது கனெக்ட் ஆகிடுச்சு. அரசனோட பேர் மணி அப்படின்றது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த மணி தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு வந்து தலைவன். அப்போ தலை அப்படின்றது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மணிக்கு வந்து மனசு சரியில்லை அப்படின்றது கனெக்ட் ஆகும். அப்போ மனம்னு ஒரு வார்த்தை வரணும். இங்கே வந்து நம்ம எழுதலை, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மனம் அப்படின்ற வார்த்தையும் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அவனுக்கு ஏன் மனசு சரியில்லைனா, அவன்கிட்ட அவன் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீர் இல்லை, நீர் இல்லாதனால காசும் இல்லை. அப்போ நீர் அப்படின்ற வார்த்தை கனெக்ட் ஆகிடுச்சு. காசு அப்படின்னா நம்ம செல்வம்னு சொல்லுவோம். அப்போ செல்வன் அப்படின்ற வார்த்தையும் இங்கே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உடல் நலம் சரியில்லாத போகுது. அப்போ உடல் அப்படின்றதும் இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு, நலம் அப்படின்றதும் இங்கே வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுது, யமன் உடனே என்ன பண்ணுறாரு, யமன் வந்துடுறாரு. யமன் தான் வில்லன், வில்லன் உடனே வில்லன் யமன் வந்து உயிரை எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு, ஓகேவா? அப்போ யமன் அப்படின்னா நமன், அதுவும் வந்துடுச்சு. வில்லன் யார், வில்லன் தான் யமன். அப்போ வில்லவன் அப்படின்ற வார்த்தையும் இங்கே வந்துடும். அவன் தான் வந்து உயிரை எடுக்கிறான். அப்போ உயிர் அப்படின்னா என்னது, ஆன்மா. அப்போ ஆன்மா அப்படின்ற வார்த்தையும் இங்கே கவர் ஆகிடுச்சு, சரியா? இப்போ இது எல்லாமே கவர் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறான், மணி வந்து அச்சச்சோ யமன் வந்துட்டான், நம்ம எப்படியா ஒன்று பண்ணி தண்ணி வர வச்சிடணும் அப்படின்ட்டு மணி யோசிக்கிறான். அவன் தானே அரசன், அப்போ மணி யோசிக்கிறான், சரியா? அவன் என்ன பண்ணுறான், உடனே கடவுள்கிட்ட போகிறான். திருமாலை கும்பிட்றான், நான்முகனை கும்பிட்றான், ஓகேவா? சூரியனை கும்பிட்றான், சந்திரனை கும்பிட்றான். சந்திரனை என்ன, திங்கள். சூரியன் என்ன, கதிரவன், ஓகேவா? இந்த கடவுளை கும்பிட்டு அடுத்து போகிறான். அடுத்து எங்கே போகிறான், காற்றுக்கு போகிறான், ஓகேவா? காற்று பகவானை கும்பிட்றான். ஸோ இது எல்லா பகவானையும் கும்பிட்டுறான், ஓகேவா? அடுத்து கடைசியாக முருகன் கிட்ட வரான். முருகனோட வாகனம் என்ன, மயில்ன்றது கனெக்ட் ஆகும். இந்த மயில்ன்றது என்ன, ஒரு பறவை. அப்போ அந்த பறவையும் உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகிடும், ஓகேவா? அப்போ பாருங்கள், காற்றுனா வாயு பகவான், ஓகேவா? அப்போ இது எல்லா கடவுளையும் கும்பிட்றான், ஓகேவா? பஞ்சபூதத்தில் இருக்கிற எல்லா கடவுளையும் கும்பிட்றான். அப்போ இந்த கடவுளை கும்பிட்டனால எல்லா கடவுளும் கடைசியாக உனக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு செண்டு தராங்க. செண்டு கொடுத்து அதை வந்து மேகத்தில் பொருத்தி வைக்கின்றாங்க, ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, தொங்கிட்டு இருக்கிற மேகத்தில் பொருத்தி வை அப்படின்றாங்க. அப்போ தொங்கிட்டு இருக்கிறது அப்படின்னா தொனி அப்படின்னு வந்துடும். மேகத்தில் பொருத்தி வை, மேகத்துக்கு இன்னொரு பேர் முகில். அப்போ முகிலும் வந்துடும். பொருத்தி வை, அப்போ பொருத்தும் வந்துடும், ஓகேவா? உங்களுக்கு கா அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு தெரியும். அப்போ வியங்கோல் விகுதி. ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த கதையை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதில் ஒரே ஒரு வார்த்தை பாருங்கள், மனம் அப்படின்றது இருக்காது. அது நம்ம சொல்லலாம், அவனுக்கு வந்து மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி அது ஷார்ட்கட்டில். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் பிடிஎஃப் கொடுக்கும்போது நான் வந்து இதில் வந்து கிளியராக ஆட் பண்ணி தரேன், சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இந்த ஒரு வார்த்தை அதான் பாருங்கள், இது அப்படியே பாருங்கள் கதையாக இருக்கும். இமயம்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டோட அரசன் பேர் மணி, அவன் தான் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவன். அப்போ இமயம் இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டோட அரசன் தான் அவன் பேர் என்னது, மணி. அப்புறம் அவன் தன் மக்களுக்கு தலைவன். அப்போ தலை கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த மணிக்கு மனசு சரியில்லை, ஓகேவா? அப்போ மனம் அப்படின்ற வார்த்தை இங்கே வந்துடும். ஏன் அப்படின்னா அவனோட நாட்டில் காசு இல்லை. அப்போ காசு அப்படின்றது செல்வன் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் என்னது, அவன் நாட்டில் அதனால் தண்ணி இல்லாத போச்சு. அப்போ தண்ணினா நீர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் என்ன ஆகுது, மக்களுக்கு உடல் நலம் சரியில்லாத போகுது. அப்போ உடல் நலம் ரெண்டு வார்த்தையும் வந்துடும். அதுக்கப்புறம் யமன் தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லன், அதனால் உயிர் எடுக்கிறதுக்கு வரும். அப்போ யமன் அப்படின்னா நமன்னு நம்ம பார்த்தோம். வில்லன் அப்படின்னா வில்லவன் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். உயிர் அப்படின்னா உயிர் எடுக்கிறதுக்கு தானே வரோம். அப்போ உயிர் அப்படின்னா ஆன்மா அப்படின்றதையும் பார்த்தோம். அதனால் என்ன ஆகுது, அரசன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அது, நம்ம திருமால், அக்னி, சந்திரன், சூரியன், முருகன், காற்று, இந்த மாதிரி பிரம்மன் எல்லா கடவுளையும் வந்து வணங்குறான், ஓகேவா? அப்போ திருமால் வந்துடும். அக்னின்னா என்னது, தீ வந்துடும், ஓகேவா? அக்னினா தீ. சந்திரன் அப்படின்னா என்னது, திங்கள் நிலவு வந்துடும்.
சூரியன் அப்படின்னா கதிரவன் வந்துடுவார். ஓகேவா? அப்போ இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள் முருகன். முருகன்னா என்ன, அது மயில் வந்துடும். ஓகேவா? முருகனுக்கு மயில் வந்துடும். மயில் வந்து அது மயில்ன்றது ஒரு பறவை. அப்போ அந்த பறவையும் உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ காற்றும் வந்து கனெக்ட் ஆகிடும். பிரம்மனும் இந்த இடத்துல வந்துடுவார். ஓகேவா? இவங்க எல்லாத்தையும் கும்பிட்றதுனால கடவுள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு செண்டு தரேன். செண்டுக்கு என்ன அது தமிழில் திரவியம்னு அர்த்தமா? ஓகேவா? வாசனை பொருளாக அந்த திரவியத்தை தானே அதை தொங்கிட்டு இருக்கிற மேகத்தில் வந்து பொறுத்து அப்படின்றாங்க. ஓகேவா? பொறுத்துக்கு இந்த ரூ வரும். ஓகேவா? அப்போ தொங்கிட்டு இருக்கிறது துணி அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். மேகத்தில் அப்படின்னா முகில் அப்படின்னு பார்த்தோம். தொங்கிட்டு இருக்கிற மேகத்தில் பொறுத்து அப்படின்னா பொறுத்துறது. ஓகேவா? அப்போ இவ்வளோ தான்ப்பா. ஓகேவா? இதுக்கே பாருங்கள் 1/4 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ இந்த ஒரு இது படித்தாலும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள் பெரிய ஓகேவா? அப்படின்னா பாரந்தாங்கும் கோல் இல்லை துலாக்கோல் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? பாரந்தாங்கும் கோல் அப்படி இல்லைனா துலாக்கோல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எந்த புக்கில்? தமிழ் புக்கில் 10th புக்கில் இருக்கும். சரியா? கானா பாரம் தாங்கக்கூடிய ஒரு கோல், அப்படி இல்லைனா துலாக்கோல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? மீதி இருக்கிறது நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள் ஷார்ட்கட் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, காவடி தண்டு. ஓகேவா? காவடி தண்டை எடுத்துகிட்டு வந்து ஓகேவா பூ நிறைய வச்சு, ஓகேவா பூ நிறைய செஞ்சு வச்சு அலங்காரம் பண்ணுறான். அலங்காரம் பண்ணுறதுன்றது ஒரு கலை. ஓகேவா? அப்போ காவடி தண்டை எடுத்துகிட்டு வரான். ஓகேவா? காவடி தண்டை எடுத்துகிட்டு வந்து பூ நிறையா வைக்கிறான். ஓகேவா? பூ வந்து நிறையா வைக்கிறான். அப்போ காவடி தண்டு கனெக்ட் ஆகிடுச்சா? காவடி தண்டுலேயே காவடின்ற வார்த்தையும் கனெக்ட் ஆகிடுச்சா? எடுத்துகிட்டு வந்து பூ நிறைய வைக்கிறான். அப்போ பூ கனெக்ட் ஆகிடுச்சா? நிறைய கனெக்ட் ஆகிடுச்சா இங்கே? ஓகேவா? நிறைய வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு கலை. ஓகேவா? நிறைய வைக்கிறது, பூ நிறைய வச்சு அலங்காரம் பண்ணுறது ஒரு கலை. அப்போ கலை என்னது? கலைமகள் வந்துருச்சா? அப்போ பாருங்கள் இங்கே இத்தனை வார்த்தை கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே இத்தனை வார்த்தை கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், இப்போ இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இது ஒரு கலையாக நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் காவடியை. அடுத்தது காவடி தூக்கிட்டு போகணும். ஓகேவா? அப்போ காவடியை தூக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வலிக்கும். ஓகேவா? அப்போ வலின்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்கும் பாருங்கள். வலின்ற வார்த்தை இருக்கா? வலிக்கும். அதனால் எனக்கு தோல் வந்து ரொம்ப சுமையாக இருக்கும். ஏன்னா காவடி ரொம்ப வெயிட்டு. ஓகேவா? அப்போ தோல் சுமையாக இருக்கும். அதனால் என் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சரியா? அப்போ வருத்தம். ஓகேவா? வலியும் ஏற்படுது, தோலில் சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது எனக்கு. ஓகேவா? எனக்கு என்னது, வருத்தமாகவும் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறோம். ஓகேவா? அப்போ நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் வருது, சோலை வருது, பூங்காவனம் வருது. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஓகேவா நம்மளோட அந்த வழியை மறந்து நம்ம தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா? அப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்போ காவடியை தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த பூந்தோட்டம், பூங்காவனம், சோலை, இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்து நம்ம வழியை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா காவடியை பாதுகாப்பாக வந்து காவல் காத்திருந்து தான் தூக்கணும். ஓகேவா? காவடியை என்ன பண்ணணும், அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா குழந்தைங்க யாராவது வந்துச்சுன்னா அந்த சைடில் இருக்கிற மயிலெலாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? இல்லை பெரியவங்களே யாருனா வந்தாலும் அசாத அந்த சைடில் இருக்கிற அந்த மயிலை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அதனால் என்ன பண்ணணும், காவடியை வந்து பாதுகாப்பாக காத்திருந்து பார்த்துக்கணும். சரியா? அப்போ காவடி அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு அதில் கவர் ஆகிடும். பாதுகாப்பாக அப்படின்ற பாருங்கள், பாதுகாப்பு, காத்திருந்து. ஓகேவா? காவல் காத்திருந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். அப்போ காவல் காத்திருந்து அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காத்தல் அப்படின்ற வார்த்தை இங்கே வரும். பாதுகாக்கணும். ஓகேவா? அப்போ காவடி என்ன பண்ணணும், காவடியை காவல் காத்திருந்து பாதுகாக்கணும். பாருங்கள் எல்லா வார்த்தையுமே உங்களுக்கு இங்கே கவர் ஆகிடும். ஓகேவா? என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அது வந்து என்னது, காவடியை வந்து பூ நிறையா வச்சு அலங்காரம் பண்ணுறதுன்றது ஒரு கலை. ஓகேவா? அதுலேயே உங்களுக்கு நிறைய கவர் ஆகிடும். சரியா? நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? காவடிக்கு பூ நிறையா செஞ்சு வச்சு அலங்காரம் பண்ணுறது ஒரு கலை. அப்போ காவடி எல்லாமே கரெக்டாகிடும். ஓகேவா? காவடி தண்டை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பூ நிறையா செஞ்சு வைக்கணும். ஓகேவா? பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா செஞ்சு வைக்கணும். ஓகேவா? அப்போ பூ வந்து நிறையா செஞ்சு வச்சு அலங்காரம் பண்ணுறதுன்றது ஒரு கலை. அப்போ கலை அப்படின்றது என்னது, கலைமகள் அப்படின்றது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நிறை அப்படின்றதும் கனெக்ட் ஆகிடும், பூ அப்படின்றதும் கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ அடுத்து என்னது, சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலையை வந்து பண்ணிட்டோம். அடுத்தது என்னது, காவடி தூக்கிட்டு போகணும். அப்போ காவடியை தூக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு தோலில் என்னது வலிக்கும். ஓகேவா? அப்போ தோல் வந்து சுமையாக இருக்கிறனால தோல் வலிக்கும். ஓகேவா? அப்போ தோல் வலிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன ஆகும், நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும். அப்போ அந்த வருத்தமும் கனெக்ட் ஆகிடும். சரியா? அப்போ வருத்தமாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், வழியில் போகிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த வழியை மறக்கணும். அப்போ வழியில் வேடிக்கை பார்க்கணும். என்னென்ன வருது, பூந்தோட்டம் வருது, பூங்காவனம் வருது, சோலை வருது, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அந்த வழியை வந்து மறந்துடுறோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் மறந்தாலும் காவடியாக அசையாமல் நம்ம தூக்கிட்டு போகணும். அதுதான் அசைச்சொல் அப்படின்றது. சரியா? காவடியை அசையாமல் தூக்கிட்டு போகணும். ஓகேவா? ஏன்னா கீழே போட்டக்கூடாது. கீழே போட்டால் சாமி குத்தம் வாய்ப்பிருன்றுவானுங்க. அதனால் நம்ம கீழே போடாத அசையாமல் தூக்கிட்டு போகணும். ஓகேவா? அப்போ அசைச்சொல். அப்போ அடுத்து பாருங்கள்
காவடியை என்ன பண்ணணும், பாதுகாப்பாக பக்கத்தில் காவல் காத்திருந்து தான் நம்ம வந்து தூக்கிட்டு போகணும். ஓகேவா? அப்போ காவடியை பாதுகாப்பாக பாருங்கள், பாதுகாப்பு கவர் ஆகிடுச்சு, காவல் காத்திருந்து காவல் கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவல் காத்திருந்து. ஓகேவா? அப்போ காத்திருந்து பாருங்கள், காத்தல் அப்படின்றது கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? பாதுகாப்பாக காவல் காத்திருந்து தான் தூக்கிட்டு போகணும். ஸோ இது எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ கீழே பாருங்கள், கீழே அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? காவடி தண்டை எடுத்துகிட்டு வந்து பூ நிறைய செய்து வைத்து அலங்காரம் பண்ணுறதுன்றது ஒரு கலை. ஓகேவா? இப்போ காவடி தண்டுன்றது இதில் கவர் ஆகிடும், பூன்றது இதில் கவர் ஆகிடும், நிறை அப்படின்ற வார்த்தையும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது ஒரு கலை மகள் அப்படின்ற வார்த்தையும் இங்கே உங்களுக்கு கவர் ஆகிடும். அடுத்தது காவடின்ற வார்த்தையும் உங்களுக்கு இங்கே கவர் ஆகிடும். ஓகேவா? அப்போ வலிக்கும், என்னது தோல் வந்து சுமையாக இருக்கும், இதுவும் கவர் ஆகிடுச்சு. வருத்தம், இந்த வருத்தம்லாம் வரும். அப்போ போகிற வழியில் இந்த வருத்தத்தை மறக்கணும் அப்படின்னா பூங்காவனம் வரும், பூந்தோட்டம் வரும், சோலை வரும், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வழியை மறந்துடணும். ஓகேவா? அப்போ இதுவும் கனெக்ட் ஆகிடும் பாருங்க. அதனால் காவடியை வந்து பாதுகாப்பாக காவல் காத்திருந்து தான் தூக்கிட்டு போகணும். ஓகேவா? அப்போ இடையில ஒரே ஒரு வார்த்தை அசைநிலை மட்டும் வரும். அப்போ காவடியை அசையாமல் தூக்கிட்டு போகணுன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காவடி என்ன பண்ணணும், அசையாமல் அப்படியே பொண்ணு மாதிரி தூக்கிட்டு போகணும். ஓகேவா? காவடியை அசையாமல் பொண்ணு மாதிரி தூக்கிட்டு போகணும். அப்போ அசைநிலை அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும். சரியா? அப்போ கரெக்டான வார்த்தையை நீங்கள் கரெக்டாக ஷார்ட்கட்டோட பயன்படுத்துங்க. ஓகேவா? இப்போ அடுத்து போகலாம். சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், கீ. ஓகேவா? இப்போ கீ அப்படின்னா என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? கீ அப்படின்னா பாவ பூமி, நிந்தை, கிளிக்குரல், தொனி, தடை. பாருங்கள், ஸ்கூல் புக்கில் தொனி அப்படின்னா ஓசைன்னு இருக்கும். ஓகேவா? தொனி அப்படின்னா ஓசைன்னு இருக்கும். சரியா? அப்போ ஓசைன்றது உங்களுக்கு தெரியணும். இந்த பாவப்பட்ட பூமியில் நிந்தைன்னு ஒரு ஊர் இருக்குது. சரியா? அப்போ ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க, பாவப்பட்ட பூமியில் நிந்தைன்னு ஒரு ஊர் இருக்குது. ஓகேவா? அப்போ நிந்தைனா என்ன பொருள்னு தெரியும். நிந்தைனா அவமதிப்பு. ஓகேவா? அவமதிப்பு, பழி, இகழ்ச்சி. ஓகேவா? நிந்தைனா என்ன அர்த்தம், அவமதிப்பு, பழி, இகழ்ச்சி. இது எல்லாம் தான் வந்து என்னது நிந்தைக்கான மீனிங். ஓகேவா? அப்போ இந்த பாவப்பட்ட உலகத்தில் நிந்தைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த மாதிரி கிளி வந்து கத்திக்கிட்டே இருக்குது. சரியா? கிளி வந்து என்னது கத்திக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த கிளியை தடை பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட். ஓகேவா? கிளி கத்திக்கிட்டே இருக்கனால கிளியை தடை பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்போ கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், கத்துது. அப்போ தோணினா ஓசைன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? கத்திக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போ தோணினா ஓசைன்னு பார்த்தோம். அப்போ கத்திக்கிட்டே இருக்குதுன்னா ஓசை தானே. அப்போ இந்த ஓசையை தொனின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? தொனி அப்படின்னா என்னது, ஓசை அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்போ பாருங்கள், ஷார்ட்கட்டை பார்க்கலாம். இந்த பாவப்பட்ட பூமியில் நிந்தை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் கிளி கத்திக்கிட்டே இருக்கிறனால அதை தடை செஞ்சிடுறாங்க. ஓகேவா? அப்போ பாவப்பட்ட பூமி அப்படின்றது என்னது, பாவ பூமி. ஓகேவா? நிந்தைன்னு ஒரு ஊர் இருக்குது. அப்போ நிந்தைன்னு வந்துடும். சரியா? அடுத்தது கிளி கத்திக்கிட்டே இருக்குது. அப்போ கிளி அப்படின்றது என்னது, கிளி குரல், கத்திக்கிட்டே இருக்குது, தொனி. ஓகேவா? தொனின்னு என்னது, ஓசை அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை தடை பண்ணிடுறாங்க, தடை. அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? இது சின்ன கான்செப்ட் தான். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பாவப்பட்ட பூமியில் நிந்தை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் கிளி கத்திக்கிட்டே இருக்கிறதுனால அதை வந்து தடை செஞ்சிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கூ. ஓகேவா? கூ என்ன அப்படின்னா, கூனா குற்றம். ஓகேவா? குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, இது மூணும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? இது மூணும் ஒரே மீனிங் தான். இப்போ பூமி. ஓகேவா? பூமியில் நீ குற்றம், சிறுமை, இகழ்ச்சி இதெல்லாம் வந்து பண்ணின்னு வச்சுக்கோவேன், உடனே சாரி கேட்டுடணும். நீ சாரி கேட்கல அப்படின்னா உன் கண்ணை வந்து பிடுங்கிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உனக்கு கண்ணிலேருந்து எந்த நேரத்தையுமே பார்க்க முடியாது. ஓகேவா? நீ வறுமையிலேயே வாடுவ. இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? குற்றம், சிறுமை, இகழ்ச்சி இதெல்லாம் நீ பூமியில் பண்ணினா உடனே என்ன பண்ணணும், சாரி கேட்டுடணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா உன் கண்ணை வந்து பிடுங்கிடுவாங்க. ஓகேவா? கண்ணை நீக்கிடுவாங்க. ஓகேவா? உன் கண்ணை நீக்கிடுவாங்க. உனக்கு கண்ணில் எந்த நிறத்தையும் உன்னால் பார்க்க முடியாது. ஓகேவா? கண்ணால் எந்த நிறத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா உன் கண்ணை பிடுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நீ என்ன ஆகுவ, கடைசியாக நீ வந்து வறுமையாயிருவா. அப்போ இன்மைனா வறுமையில் வாடிடுவா. அப்போ பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது, குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, இது மூணும். ஓகேவா? இது மூணும் நீ வந்து பூமியில் பண்ணக்கூடாது. அப்போ பூமின்ற வார்த்தையும் உங்களுக்கு கவர் ஆகிடும். குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, இது மூணு ஒரே மீனிங் தான். ஓகேவா? அப்போ இதெல்லாம் பண்ணினா இப்போ என்னது, உடனே சாரி கேட்டுடணும். எங்கே, சாரியை. பூமியில் இதெல்லாம் பண்ணினா என்ன கேட்டுடணும், உடனே சாரி கேட்டுடணும். அப்படி நீ சாரி கேட்கல அப்படின்னா உன் கண் உறுப்பு இருக்குது இல்லை, அப்போ உறுப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண் உறுப்புன்னே வச்சுக்கோங்க. பட் நீங்கள் எழுதும்போது கண் உறுப்பை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ உன் கண் உறுப்பை நீக்கிடுவாங்க. ஓகேவா? அதனால் உன் கண் உறுப்பை நீக்கிட்டாங்க, உன் கண்ணால் எந்த நிறத்தையும் பார்க்க முடியாது. அப்போ நிறம். ஓகேவா? எந்த நேரத்தையும் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கப்புறம் நீ என்ன ஆயிரும், நீ வறுமையில் வாடுவ. அப்போ இன்மை அப்படின்னா வறுமை. ஓகேவா? இப்போ இந்த ஷார்ட்கட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்போ பாருங்கள், குற்றம். ஓகேவா? குற்றம், சிறுமை. இந்த இடத்துல சிறுமான்னு கொடுத்துருக்காங்க, சிறுமைன்னு போட்டுக்கோங்க.
ஓகேவா? இது சும்மா அப்படியே டைப் பண்ணுறனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. குற்றமும் சிறுமை இகழ்ச்சி இந்த மூணுமே வந்து இந்த மாதிரி செயல்லாம் நீ பூமியில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உடனே சாரி கட்டணும். அப்போ என்ன அது சாரியை அப்படின்னு வந்துருச்சா, பூமி அப்படின்ற வார்த்தை வந்துருச்சா, குற்றம் சிறுமை இகழ்ச்சி இது மூணும் வந்துடும். ஓகேவா? அப்படி நீ சாரி கேள்வி என்ன பண்ணுவாங்க, உன் கண் உறுப்பை பிடுங்கி நீக்கிடுவாங்க. ஓகேவா? அப்போ கண் உறுப்பு இந்த உறுப்புன்றதை உறுப்புன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ பிடுங்கிடுவாங்கன்றது நீக்குதல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? நீக்குதல் சரியா, நீக்குதல்னா பிடுங்கிறது. ஓகேவா? வெளியில் அனுப்பிடுறது. அப்போ நீக்குதல் அப்படின்ற வார்த்தையும் வந்துடணும். அதுக்கப்புறம் உன்னால் எந்த நிறத்தையுமே பார்க்க முடியாது, நீ வறுமையில் வாடுவ. அப்போ நிறம்ன்ற வார்த்தையும் இங்கே வந்துடும். நீ வறுமைன்னா என்ன, இன்மைனா வறுமை, நம்ம திருக்குறளையே படிச்சிருப்போம். ஓகேவா? இன்மைனா வறுமை அப்படின்ட்டு வரும். அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் ஈஸியான ஷார்ட்கட் தான். அடுத்தது பாருங்கள், கூ, பெரிய கூ. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஷார்ட்கட் தான். என்னென்னா பாருங்கள், பூமி. ஓகேவா? பூமி. இப்போ பூமியில் வந்து சரியா, பூமியில் வந்து ஒரு பிசாசோட குரலோசை கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓகேவா? பூமியில் ஒரு பிசாசோட ஓசை கேட்டுக்கிட்டே இருக்குது. சரியா, ஒரு பிசாசோட ஓசை வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அழுக்காக இருக்கிற கூகை ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கூவிக்கிட்டே இருக்குது. சரியா, அழுக்காக இருக்கிற ஒரு கூகை கூவிக்கிட்டே இருக்குது. கூகை வந்து பார்த்திங்கன்னா அழுக்கான கலரில் தான் இருக்கும். சரியா, கூகைனா கோட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அழுக்கு பிடிச்ச கலரில் இருக்கும். ஓகேவா? அப்போ பாருங்கள், கூகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழுக்காக இருக்கிற கூவை கூவிக்கிட்டே இருக்குது. அப்போ இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வைக்கலாம் நீங்கள், பூமி. ஓகேவா? பூமியில் ஒரு பிசாசு குரலோசை கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ பூமியில், அப்போ பூமின்ற வார்த்தை உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுது. ஒரு பிசாசோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓகேவா? பிசாசோட ஓசை கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன, அது ஒரு பிசாசு குரல். ஓகேவா? கூக்குரல், குரல் ஓசை கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ ஓசை குறிப்பு. ஓகேவா? பூமியில் ஒரு பிசாசோட குரல் ஓசை கேட்டுக்கிட்டே இருக்குது. குரல்னா கூக்குரல், ஓசைனா ஓசை குறிப்பு. ஓகேவா? அடுத்தது அழுக்காக இருக்கிற கூவை கூவிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அழுக்காக இருக்கிற கூகை கூவிக்கிட்டே இருக்குது. அப்போ அழுக்குன்ற வார்த்தையும் உங்களுக்கு கவர் ஆகிடும். அழுக்காக இருக்கிற கூகை கூவிக்கிட்டே இருக்குது. அப்போ கூவுதல். ஓகேவா? இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட். அப்போ கூ அப்படின்றதுக்கு என்னது, பூமி, பிசாசு, அழுக்கு, கூகை, கூக்குரல், அடுத்து பார்த்தீங்கன்னா கூவுதல், அப்புறம் ஓசை குறிப்பு. ஸோ இவ்வளோ தான் ஷார்ட்கட். நீங்கள் இந்த ஷார்ட்கட் படி நீங்கள் வந்து வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமியில் ஒரு பிசாசு குரல் ஓசை கேட்டே இருக்கா, அப்போ பூமி, பிசாசு, குரல், கூக்குரல், ஓசை குறிப்பு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள், அழுக்காக இருக்கிற கூகை கூவிக்கிட்டே இருக்குது. அப்போ அழுக்கு, கூகை, அப்புறம் கூவுதல். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, டக்குன்னு எடுத்துடலாம். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்ட் 3. ஓகேவா? நம்ம பார்ட் 3ல் இந்த 5 வார்த்தை தான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா, அதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, ரொம்ப டம்மியாக இருக்கும். சரியா, அதில் என்னென்னா ஒரே ஒரு மனம் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்குது. சரியா, அப்போ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா மனம்ன்ற ஒரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா அதில் வரும். சரியா, மனசு சரியில்லை அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் சொன்னோம்ல, அது வந்து அங்கே வந்து கவர் ஆகும். சரியா, அப்போ இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 25 வேர்டு கிட்ட இருக்கும். சரியா, 25 வேர்டையும் சத்தியமாக மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரியோ இல்லை ஒரு ஷார்ட்கட்டோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தடுத்து கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.